18,000 ரூபாய் சம்பளத்துல 1 லட்சம் ரூபாய் சேமிக்கிறது எப்படி? இது சாத்தியமா? ஆமாங்க, சாத்தியம். வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறோங்க. நிறைய பேர் எங்க கிட்ட கேட்கக்கூடிய ஒரே கேள்வி என்னன்னா, ப்ரோ என்னுடைய சம்பளம் ரொம்ப கம்மி, வாடகை அதிகமா இருக்கு, இதுல நான் எப்படி 1 லட்சம் ரூபாய் சேமிக்கிறது அப்படின்னு இன்னைக்கு வீடியோல எங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு 10,000 ரூபாயை ஆரம்ப முதலீடா வச்சுக்கிட்டு மாசம் 18,000 சம்பளத்துல எப்படி 2 வருஷத்துல 1 லட்சம் ரூபாய் சேமிக்கலாம் அப்படிங்கறத தெளிவா பார்க்க போறேங்க. வீடியோவை முழுமையா பாருங்க. முதல்ல நம்ம பட்ஜெட்டை தெளிவுபடுத்தி ஆகணும். உங்க வருமானம் 18,000 வச்சுக்குவோம். நீங்க கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான ரூல் என்னன்னா 50-30-20 இந்த ரூலை நீங்க ஃபாலோ பண்ணணும். அது என்ன 50-30-20 ரூல் அப்படின்னா 50% அத்தியாவசிய செலவுக்கு ஒதுக்கணுங்க, 30% உங்களுடைய விருப்பங்களுக்காக ஒதுக்கணுங்க, அடுத்தது 20% பாத்தீங்கன்னா உங்களுடைய சேமிப்பு. இது ரொம்ப ரொம்ப கட்டாயங்க. இதை 3 செய்யணும். அதாவது அத்தியாவசிய செலவு என்னன்னா உங்க வீட்டோட வாடகை, மளிகை சாமானம், மின்சார கட்டணம், இதெல்லாம் அத்தியாவசிய செலவுல வருதுங்க. ஸோ இதுக்காக நீங்க உங்களுடைய 18,000 சம்பளத்துல இருந்து 9,000 ரூபாய் நீங்க ஒதுக்கிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பேமெண்ட் எல்லாம் நீங்க பண்ணிடலாம். ரெண்டாவது விஷயம், உங்களுக்கான விருப்பங்கள் 30% உங்களோட பணத்தை ஒதுக்கணும். அதாவது மொத்தமா உங்களுடைய மொபைல் ரீசார்ஜ் பண்றதுக்கு மற்ற அவசர தேவைக்குன்னு மொத்தமா 5,400 ரூபாய் நீங்க ஒதுக்கிங்க. மூணாவது விஷயம், உங்களுடைய சேமிப்பு 20% கண்டிப்பா பண்ணணும் சொன்னோம் இல்லையா? சோ உங்ககிட்ட மிச்சம் 3,600 ரூபாய் இருக்குங்க. இந்த பணம் தான் உங்களைய லட்சாதிபதியா ஆக்க போகுது. உங்ககிட்ட ஏற்கனவே ஒரு 10,000 ரூபாய் பணம் இருக்குன்னா அதை வீட்டில் வைக்காதீங்க. முதல்ல நீங்க என்ன பண்ணணும்னா ஸ்டெப் 1, அந்த 10,000 ரூபாயை ஒரு நல்ல இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ல போய் முதலீடு பண்ணுங்க. ஸ்டெப் 2 என்னன்னா, நம்ம பட்ஜெட்ல ஒதுக்கின 3,000 ரூபாயை ஒவ்வொரு மாதமும் அதே ஃபண்டில் எஸ்ஐபி முறையில் முதலீடு செய்யுங்க. அவ்வளோதாங்க. இப்படி செஞ்சீங்க அப்படின்னா வெறும் 2 வருஷம் 2 மாசத்துல, அதாவது 26 மாசத்துல நீங்க 1 லட்சம் ரூபாயை அசால்ட்டா தொட்ட முடியுங்க. எல்லாருக்கும் தோணக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா, மறைமுக கட்டணம் ஏதாச்சும் உண்டா? அதாவது சார்ஜஸ் உண்டா, புரோக்கரேஜ் ஃபீஸ் உண்டா, இப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருக்குங்க. நிறைய பேருக்கு ஒரு பயமும் இருக்குது. மியூச்சுவல் ஃபண்டில் காசு நாம எடுத்தோம் அப்படின்னா புரோக்கருக்கு பாதி எடுத்துப்பாங்களோ, அல்லது இன்வெஸ்ட் பண்ணி கொடுக்கறவங்க பாதி பணத்தை எடுத்துக்குவாங்களா அப்படிங்கிற மாதிரி சந்தேகம் நிறைய இருக்குங்க. உண்மை என்னன்னா, நீங்க டைரக்டா ஃபண்டில் முதலீடு செஞ்சீங்கன்னா புரோக்கர் கமிஷன் கிடையவே கிடையாது. ரெண்டாவது விஷயம், வருமான வரி பிடிப்பாங்களான்னா 1 வருஷத்துக்கு மேல நீங்க பணத்தை எடுக்கும் போது உங்களுக்கு லாபம் 1,25,000 ரூபாய்க்கு உள்ளார இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 1 ரூபாய் கூட டாக்ஸ் கிடையாது. 1,25,000 ரூபாய்க்கு மேல உங்களுக்கு லாபம் கிடைக்குது அப்படின்னா அதுக்கு மட்டும்தான் டாக்ஸ் பே பண்ற மாதிரி வரும். அடுத்தது எக்ஸிட் லோட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது நீங்க வெளியேறக்கூடிய கட்டணம் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. 1 வருஷம் கழிச்சு நீங்க பணத்தை எடுத்தீங்கன்னா வெளியேறும் கட்டணம் உங்களுக்கு கிடையாது. ஸோ மொத்தமா பாத்தீங்கன்னா உங்களுடைய மொத்த லாபமும் உங்க கைக்கே வந்துடும். அடுத்ததான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, 18,000 சம்பளம் வாங்குற ஒருத்தரால 2 வருஷத்துல 1 லட்சம் ரூபாய் சேர்க்க முடியுமானா கண்டிப்பா முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். ஸோ இதுக்கு முக்கியமான என்ன தேவை அப்படின்னா டிசிப்ளின், அதாவது ஒழுக்கம் தான் வேணும். இன்னைக்கு உங்களோட முதலீட்டை நீங்க தொடங்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா மாதம் நான் சொன்ன மாதிரி அந்த 20% சேமிப்பை நீங்க தொடர்ந்து டிசிப்ளினா ஒதுக்கணுங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, நான் 20% என்னுடைய சேமிப்பை நான் சேமித்து கொண்டே தான் இருப்பேன் அப்படிங்கிறத நீங்க கான்பிடண்டா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களாலையும் 1 லட்சம் ரூபாயா சேர்த்து நீங்க லட்சாதிபதியா மாற முடியுங்க. நான் சொன்னது ஒரு 18,000 சம்பளத்துக்கு தான் சொல்லியிருக்கிறேன். இதுக்கு மேல நீங்க சம்பளம் வாங்கினீங்க அப்படின்னா நீங்க இதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு நீங்க ஆல்டரேட் பண்ணிக்கங்க. நான் சொல்றது அந்த ஒரே ஒரு ரூல்ஸ் என்ன அப்படின்னா 50-30-20 இந்த ரூலை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா யூ பிகம் ஏ சக்சஸ்ஃபுல் மேன்ங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம தமிழ் இன்வெஸ்டர் அபிஷியல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒவ்வொரு நாளும் மதியம் 12 மணிக்கு நம்ம சேனல்ல வீடியோஸ் வருங்க. மீண்டும் ஒரு நல்ல ஒரு தகவலோடு சந்திக்கிறேன். இது வரைக்கும் நன்றி, வணக்கம்.